2026 வருட சட்டமன்ற தேர்தலுக்காக நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். சட்டமன்ற தேர்தல் தேதியெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அறிவித்திருக்கிறார்கள். நம்ம இதற்காக நம்ம தேவனை நோக்கி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அந்த நாள் குறிப்பிட்டபடி தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதற்காக, அமைதியான முறையில், சமாதானமான முறையில் நடைபெற வேண்டும் என்பதற்காக நம்ம தேவனை நோக்கி இந்த நேரத்தில் ஜெபம் பண்ண போகிறோம். இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்யும் பொழுது ஜெபத்தை குறித்து பல இடத்துல சொல்லியிருக்கிறார். மார்க் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு உண்டாகும்னு சொல்லி, ஜெபம் பண்ணும் பொழுது பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கணும். நம்ம இப்போ தேர்தலுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். தேர்தலில் அவருக்கு சித்தமானவங்களை தேர்ந்தெடுக்க வைப்பார்னு சொல்லி நம்ம நம்பிக்கையோடு என்ன செய்யணும், ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் அதை பார்க்க உதவி செய்வார். அது எல்லாம் ஜெபத்தினால் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம கூட விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் அதை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஜெபத்தை குறித்து அப்போஸ்தலர் நிருபத்தில் ஒரு சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 31வது வசனம், கொர்நேலியுவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சன்னதியில் நினைத்தருளப்பட்டது. கொர்நேலியு இடத்துல ஒரு தேவன் பேசுகிறார். இந்த கொர்நேலிங்கிறவர் இத்தாலி பட்டணத்தை சேர்ந்தவர். இவர் ஒரு 100க்கு அதிபதியாக இருந்தார். அது மாத்திரம் இல்லை, இவர் என்ன செய்தார் என்றால் அடிக்கடி ஜெபிக்கிறவராக இருந்தார். மிகுதியான தான தர்மங்களை செய்கிறவராக இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர் வாழுகிறவராக இருந்தார். திடீரென ஒரு தேவன் தோன்றி அவரோடு பேசுகிறார், உன் ஜெபலாம் கேட்கப்பட்டது. அப்படி என்றால் அவர் நிறைய காரியத்துக்காக ஜெபித்திருக்கிறார். இப்போ இந்த நாளிலும் கூட தேர்தலுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். நிச்சயம் நம்ம ஜெபத்தை கேட்டு அதற்கேற்றாற்போல தேவன் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். இந்த கொர்நேலியுடைய தான தர்மங்கள்லாம் தேவ சன்னதியில் நினைத்தருளப்பட்டது. மிகுதியான தான தர்மங்கள் தன்னால் முடிந்த அளவு இந்த மாதிரியாக செய்கிறவராக இருந்தார். ஜெபிக்கிறவங்க, தான தர்மங்கள் இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறவங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். தேவன் அவர்களை பார்க்கிறவராக இருக்கிறார். அவர்களை நினைவுகிற தேவனாக இருக்கிறார். இந்த நேரத்திலும் கூட நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். அன்னைக்கு கொர்நேலியுடைய ஜெபத்தை கேட்ட தேவன் இந்த நாளில் கூட நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய இந்திய தேர்தலுக்காக, நம்ம தமிழ்நாட்டு தேர்தலுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானஸ்குமார் அவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய தமிழக தேர்தல் பொறுப்பாளர் அவங்களுக்காக அர்ச்சுனா பட்நாயக் திருமதி அவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். தேவன் அந்த தேர்தலுக்கு முன்பதாக தேர்தல் அன்னைக்கெல்லாம் இவங்க செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் அவங்க செய்ய வேண்டும் என்பதற்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இவங்க தான் பொறுப்பாளராக இருக்கிறாங்க. இவங்க தான் எப்படி செய்யணும், எங்கே ஆட்களை நியமிக்கணும், எந்தெந்த இடங்கள்லாம் சரியான இடங்கள்னு சொல்லி இவங்க தான் பிளான் போட்டு அவங்க செய்கிறவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்காக நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். தேவன் இவங்களை பாதுகாக்கணும். இவங்க கொடுக்குற அந்த அறிவுரைகளை கேட்குற அரசு அதிகாரிகள், தேர்தலுக்கு பொறுப்பாக இருக்கிறவங்க அதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். அது மாத்திரம் இல்லை, தேர்தல் அந்த நாட்களில் அரசாங்க வேலை பார்க்குறவங்க, இந்த தேர்தலில் பொறுப்பாக இருக்கிறவங்க, அவங்க ஒரு சார்பாக செஞ்சிடக்கூடாது, ஒரு கட்சி சார்பாக அந்த மாதிரியாகவும் அவங்க செஞ்சிடக்கூடாது. நடுநிலையாக எல்லா அரசியல், அதாவது இந்த அரசு அதிகாரிகள்லாம் பொறுப்பாக இருக்கிறவங்கெல்லாம் நடுநிலைமையாக செயல்படணும். எந்த கட்சிக்கும் சாதகமாக அவங்களுக்கு ஏற்றாற் போல் செஞ்சிடக்கூடாது என்பதற்காகவும் நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். எல்லா கண்களை மூடி நம்ம இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக தேவனை நோக்கி பார்ப்போமா? நாளில் கூட ஆண்டவரே கர்த்தாவே, சட்டமன்ற தேர்தலுக்காக உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, சட்டமன்ற தேர்தல் தேதியெல்லாம் அறிவிச்சிட்டாங்கப்பா. கர்த்தாவே, இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக ஏராளமானவர் பிரயாசப்பட்டு ஆண்டவரே அவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அநேக வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க கட்சிக்காரங்க. கர்த்தாவே, அவங்க
கொடுக்கப்பட்ட வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றக்கூடியதாக இருக்கணும். ஆண்டவரே கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, தலைமை தேர்தல் ஆணையர் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தமிழ்நாட்டில் உள்ள ஆண்டவரே பொறுப்பாக இருக்கிற அர்ச்சனா பட்நாயக் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஆண்டவரே, இவங்க செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் இவங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. கர்த்தாவே உங்களுடைய பாதுகாப்பில் இவங்க காணப்படணும். கர்த்தாவே இவங்க கொடுக்குற அந்த அறிவுரைகளின்படி அப்பா ஒவ்வொரு இடங்களிலும் பூத்துலேயும் அப்பா இருக்கக்கூடியவங்க அவங்க செயல்படணும். கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க. வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் ஆண்டவரே அமைதியான முறையில் நடைபெற கிருபை செய்யுங்க அப்பா. யாரும் ஆண்டவரே ஒரு கட்சிக்கு சாதகமாக அப்பா போயிடக்கூடாது ஆண்டவரே. நடுநிலையோடு கூட அப்பா அந்த தேர்தல் பொறுப்பாளர்கள் எல்லோரும் செயல்பட உதவி செய்யுங்க கர்த்தாவே. அப்பா விறுவிறுப்பாக அவங்க செயல்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். பெரிய காரியம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் நடைபெற தேர்தலில் தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறதுக்காக தேவனை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கர்த்தாவே உம்மை துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்துவிடும் உருமாற்றும், உடைத்துவிடும் உருமாற்றும். பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற 234 தொகுதிகளுக்காக நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். 234 தொகுதியிலையும் வேட்பாளர்கள் களத்தில் அவங்க நிற்கிறவங்களாக இருப்பாங்க. கட்சிக்காரங்க 234 தொகுதியிலையும் அவங்க பிரயாசப்படுவாங்க. ஜனங்களை போய் சந்திப்பார்கள். இந்த தேர்தலுக்கு முன்னால் வரையிலும், ஓட்டு போடுறதுக்கு முன்னால் வரையிலும் ஜனங்களை சந்தித்தெல்லாம் பேசுகிறவங்களாக இருப்பாங்க. தேவன் அவருக்கு சித்தமானவர்களை இந்த 234 தொகுதியிலையும் தேர்ந்தெடுக்க தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்பதற்காக நம்ம தேவனை நோக்கி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அந்த நாட்களில் அவங்க வாகனத்தில் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. இனி வர நாட்களெல்லாம் நிறைய இடங்களில் பிரச்சாரம் பண்ணுவாங்க. துண்டு பிரதிலாம் கொடுத்து அவங்க வாக்கு போட வைக்க வேண்டும் என்பதற்காக பேசுவாங்க. ஆனால் ஜனங்கள் புரிந்து கொண்டு சரியான நபர்களுக்கு ஓட்டு அளிக்க வேண்டும் என்பதற்காக நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். ஏனென்றால் எல்லா பகுதிகளுக்கும் வருவார்கள். கட்சிக்காரங்க வந்து ஓட்டு கேட்பாங்க, எங்கள் கட்சிக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஜனங்களிடத்தில் பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஜனங்களும் இவங்க பேசுகிறத கேட்பாங்க. வாகனத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அதெல்லாம் கேட்பாங்க. செல்ஃபோனில் அனுப்பி வச்சாங்க அப்படின்னா அதெல்லாம் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. இதெல்லாம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அந்த நாட்கள் இனி வர நாட்களில் இந்த மாதிரியாக அவங்க பிரயாசப்படுவாங்க.
கட்சிக்காரங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஜெயித்தா இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றுவோன்னு சொல்லி அதெல்லாம் சொல்லுவாங்க. ஜனங்களிடத்தில் வாக்குறுதி பண்ணுவாங்க, இதெல்லாம் நிறைவேற்றுவோன்னு சொல்லி. தேவன் சரியான நபர்களை 234 தொகுதியிலையும் தேர்ந்தெடுக்க தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த நாட்களில், இனி வரப்போகிற நாட்களில் இவங்க பிரயாசப்படுறதுக்கு ஏற்ற பலனை கொடுக்கணும். யாரும் ஏமாற்றி பொய் வாக்குறுதி சொல்லி அவங்களாம் ஜெயிக்கக்கூடாது என்பதற்காகவும் நம்ம ஜோம் பண்ணுறவங்களாக இருக்கணும். இந்த நேரத்தில் இந்த 234 தொகுதிகளுக்காக நம்ம தேவனை நோக்கி நம்ம ஜோம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா சட்டமன்ற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. 234 தொகுதி இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே, 234 தொகுதியிலும் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க அப்பா. 234 தொகுதியிலும் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் ஆண்டவரே, கிராமமாக இருந்தால் அங்கே போய் சொல்லுவாங்க, பட்டணமாக இருந்தால் அங்கே போய் சொல்லுவாங்க, தெருக்கள் இருந்தால் அந்தந்த தெருக்களில் உள்ளே போய் அவங்க போய் சொல்லுவாங்க, ஓட்டு எங்கள் கட்சிக்கு போடுங்க அப்படின்லாம் சொல்லி கர்த்தாவே ஜனங்களிடத்தில் பேசுவாங்க. கைப்பிரதி மாதிரிலாம் கொடுப்பாங்க. அப்படிலாம் கொடுத்து ஜனங்களை ஓட்டு போடுறதுக்கு சொல்கிறதெல்லாம் அவங்க செய்கிறத நாங்கள் இதுக்கு முன்னாலாம் அறிஞ்சிருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த மாதிரி அவங்க செய்வாங்க. கர்த்தாவே அப்பா, வரப்போகிற இந்த தேர்தலில் உமக்கு சித்தமானவங்க ஜெயிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. 234லும் உமக்கு சித்தமானவங்க, உமக்கு பிடித்த நபர்கள் அப்பா வேட்பாளராக நிற்கிறவங்க ஜெயிக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. அப்பா, பொய் சொல்கிறவங்க, ஏமாத்துற வாக்குறுதி பண்ணுறவங்க கர்த்தாவே அப்பா, அப்படிப்பட்டவங்க ஜெயிக்காதபடி பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, சொல்கிற வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதியாக இருக்கணும், கிருபை செய்யுங்க ஆண்டவரே. வரப்போகிற இந்த தேர்தலுக்காக அப்பா மறுபடியும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு தகுதியிலும் பணப்பட்டுவாடு யாரும் செய்து விடக்கூடாது ஆண்டவரே. கர்த்தாவே, இதுக்கு முன்பதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், பிடிபட்டதெல்லாம் அறிஞ்சிருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இதுக்கு முன்னால் நடந்த எலெக்ஷன்கள்லாம் ஆண்டவரே, வரப்போகிற எலெக்ஷனில் அப்படி எதுவும் நடக்கக்கூடாது ஆண்டவரே. 234 தொகுதியில் எந்த ஒரு இடத்திலும் பணப்பட்டுவாடாக நடக்கக்கூடாது. பணத்தை கொடுத்து ஓட்டு போடுங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது கர்த்தாவே. ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, ஓட்டு போடுறது அப்பா ஜனங்களுடைய கடமையாக இருக்கிறது கர்த்தாவே. ஜனங்கள் அந்த கடமையை நிறைவேற்றணும். வேட்பாளர்கள் சொல்ல வேண்டிய கடமையை சொல்லுவாங்க கர்த்தாவே. ஜனங்கள் ஆண்டவரே அந்த நாளில் எல்லாம் ஓட்டு போடுற கிருபை செய்யுங்க கர்த்தாவே. உமக்கு பிரியமான ஆட்கள் அப்பா ஒவ்வொரு தொகுதியிலும் தேர்ந்தெடுக்கப்பட கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கிறார். தேவன் அவருக்கு பிடித்த ஆட்கள் தேவன் தேர்ந்தெடுக்க வைக்க போகிறதுக்காக ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவங்கள தேவன் தேர்ந்தெடுக்க போகிறதுக்காக ஜெயித்த பிறகு ஜனங்களை போய் பார்த்து ஜனங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் நீக்கிறதுக்காக பிரயாசப்பட்டு செய்கிறவங்க, ஜனங்கள் இருக்கிற இடங்களில் தொழிற்சாலைகள்லாம் நிறுவக்கூடிய அந்த மாதிரி நபர்கள் எல்லாம் தேவன் தேர்ந்தெடுக்க வைக்க போகிறதுக்காக தேவனை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே, ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. முடியாதது ஒன்றுமில்ல, ஜெபம்தான் ஜெயம் தருமே. முடியாதது ஒன்றுமில்ல, ஜெபித்து ஜெயம் பெறுவேன். போராடி ஜெபிக்கும்போது ஜெயத்தை தந்திடும் ஜெபம். போராடி ஜெபிக்கும்போது ஜெயத்தை தந்திடும் ஜெபம். பேய்களை விரட்டி நோய்களை அகற்றும் வல்லமையுள்ள ஜெபம். பேய்களை விரட்டி நோய்களை அகற்றும் வல்லமையுள்ள ஜெபம். ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. முடியாதது ஒன்றுமில்ல, ஜெபம்தான் ஜெயம் தருமே. முடியாதது ஒன்றுமில்ல, ஜெபித்து ஜெயம் பெறுவேன். அடுத்ததாக தேர்தலுக்கு முன்பதாக பில்லி சூனியங்கள் இந்த மாதிரியெல்லாம்
யாரும் வைக்கிறக்கூடாது, மந்திரவாதிகளை தேடி போகக்கூடாது என்பதற்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம நிறைய காரியங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். தேர்தலுக்கு முன்பதாக மந்திரவாதிகளை போய் இந்த மாதிரி சில காரியங்களை செய்கிறது, பில்லி சூனியங்கள் செய்கிறது, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரி காரியங்களை யாரும் செய்யக்கூடாது என்பதற்காக, இந்த மாதிரி காரியங்களுக்கு போய் நேரத்தை செலவழிக்கக்கூடாது என்பதற்காக, இந்த மாதிரி காரியங்கள் மூலமாக ஜெயிச்சிடலாங்கிற அந்த மனநிலைமையெல்லாம் தேவன் அகற்ற வேண்டும் என்பதற்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இதற்காக போய் பணத்தெல்லாம் கொடுத்து அந்த மாதிரியெல்லாம் செய்ய வைக்கக்கூடாது என்பதற்காக ஜெபம் பண்ண போகிறோம். வரப்போகிற தேர்தல் முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கிறதுனால நம்ம இதற்காக ஜெபம் பண்ண போகிறோம். பிசாசின் கிரியைகள் எந்த வகையிலும் செயல்படக்கூடாது என்பதற்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நான் பார்த்துருக்கிறேன் அநேக பிசாசு விரட்ட போகிற இடங்களில் பிசாசு என்ன செய்யணும்னா மிரட்டும். என்னெல்லாம் பார்த்துருக்குறேன், அடிக்கிறதுக்கெலாம் அப்படியே கையெல்லாம் வாங்கியிருக்கு, இரும்பு மாதிரி அப்படி கையை வச்சுட்டு பயமுறுத்தி இருக்குது. ஆனால் என்னைய ஒன்றும் செய்ய முடியல. பிசாசு பயமுறுத்த முடியும், பயங்காட்டலாம், ஆனால் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய தேவன் அவர் ஜெயம் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்டு பிசாசின் கிரியைகளை எல்லாம் அப்புறப்படுத்துகிறவராக இருக்கிறார். வானமண்டலங்களில் கிரியை செய்கிற ஆவிகளை செயல்பட விடாமல் ஆக்குறவராக இருக்கிறார். இந்த பூமியில் சில மனிதர்கள் மூலமாக சில இடத்துலேருந்து செய்கிற பிசாசின் கிரியைகளை செய்ய விடாமல் ஆக்குற தேவனாக இருக்கிறார். நம்ம அதற்காக ஜெபம் பண்ணும் பொழுது, தேவன் கிரியை செய்யும் பொழுது பிசாசினுடைய செயல்கள் ஒன்றுமே கிடையாது. அது எல்லாம் செயல்பட முடியாமலே போய்விடும். இந்த நேரத்தில் அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்குற ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா இந்த தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா தேர்தலுக்கு முன்பதாக ஆண்டவரே எந்த ஒரு வேட்பாளரோ எந்த ஒரு கட்சிக்காரங்களோ மந்திரவாதிகளை போய் நாடி நேரத்தை செலவழிக்கக்கூடாது, பணத்தை செலவழிக்கக்கூடாது. கர்த்தாவே அப்பா பில்லி சூனியத்துக்காக போய் நேரத்தை செலவழிக்கக்கூடாது, பில்லி சூனியத்துக்காக பணத்தை செலவழிக்கக்கூடாது ஆண்டவரே. கர்த்தாவே வேட்பாளர்கள் நன்மை செய்கிறவங்களாக இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லி அவங்க வாக்குறுதிகளை சேரிக்கணும் ஆண்டவரே. குறுக்கு வழியில் தந்திரமான வழியில் அவங்க அந்த மாதிரியை கை கொள்ளவே கூடாது ஆண்டவரே. அப்பா ஜனங்களிடத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லணும், ஓட்டு போட வேண்டிய கடமைகளெல்லாம் சொல்லணும். நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே நீங்கள் பெரிய காரியத்தை செய்யணும் ஆண்டவரே. வரப்போகிற தேர்தலில் பிசாசினுடைய செயல்கள் எந்த வகையிலும் பலிக்கவே கூடாது ஆண்டவரே. அவன் எந்த வகையிலும் செயல்பட முடியாமலே போயிடணும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம், நீங்கள் பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. வரப்போகிற தேர்தல் கர்த்தாவே அப்பா முக்கியமான தேர்தலாக இருக்கிறதுனால உங்களுடைய கிரியை செயல்படுவதாக ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா உம்மிடத்தில் சொல்லியிருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால ஆண்டவரே சொன்ன வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, நிச்சயம் பதில் கொடுப்பீங்க நம்புகிற ஆண்டவரே. பெரிய காரியம் உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறதுக்காக, பிசாசு செயல்பட முடியாமல் தேவன் மாற்ற போகிறதுக்காக தேவனை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். அடுத்ததாக தேர்தல் நாளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தேர்தல் நாள் அன்று அரசாங்க லீவாகத்தான் விட்டுருப்பாங்க, விடுமுறை நாட்களாக விட்டுருப்பாங்க. அந்த தேர்தல் நாளில் ஓட்டு போட வாக்குரிமை உள்ளவங்க அவங்க வீட்டில் இருந்துடக்கூடாது. அவங்க பூத்துக்கு போய் எந்த இதில் அமுக்கணுமோ பட்டனில் அவங்க அமுக்கிறவங்களாக இருக்கணும். அந்த நாளில் சொந்த வேலை தான் முக்கியம் சொல்லி யாரும் போயிடக்கூடாது. அவங்க ஓட்டு போடுறது கடமையாக இருக்கிறதுனால ஓட்டு போடுற கடமையை நிறைவேற்றணும். ஓட்டு உரிமை உள்ளவங்க, அவங்க பெரியவங்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, அவங்க எப்படி நிலைமையில் இருந்தாலும் சரி, ஓட்டு போட்டே ஆகணும்னு சொல்லி அந்த ஓட்டு போடுற நாளில் வந்து
ஓட்டு போடுறதுக்கு தேவன் கிருபை செய்யணும். இதற்கு முன்பதாக நம்ம தேர்தலெலாம் நம்ம ஓட்டுனுடைய இதெல்லாம் லிஸ்ட்டை பார்த்தா எத்தனையோ பேர் ஓட்டு போடாமலே இருக்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். எத்தனையோ சதவீதம் குறைவாக ஓட்டு பதிவாகிறது அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். வரப்போகிற இந்த தேர்தலில் அதுக்கு பொறுப்பாக இருக்கிறவங்க அரசு அதிகாரிகள் அவங்கெல்லாம் இதை எடுத்து சொல்லணும். ஓட்டு கண்டிப்பாக போட்டே ஆகணும், நீங்கள் போடணும், அன்னைக்கு எல்லா வேலையை விட்டுட்டு வரணும், இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரணும்னு சொல்லி அவங்க அரசு அதிகாரிகள் பொறுப்பாக இருக்கிறவங்க ஜனங்களுக்கு சொல்லணும். அது மாத்திரம் இல்லை, வேட்பாளர்கள் அதை குறித்து சொல்லணும். கண்டிப்பாக நீங்கள் ஓட்டு போடுற அன்னைக்கு வரணும், ஏதாவது ஒரு கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடணும், உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடணும், அதனால் அந்த பட்டனை வந்து அமுக்கணும்னு சொல்லி எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக நம்ம தேவனை நோக்கி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். வேட்பாளர்களும் சொல்லணும், அரசு அதிகாரிகளும் கண்டிப்பாக ஓட்டு போடணுங்கிறத சொல்லணும். வேட்பாளர் அதாவது ஓட்டு உரிமை உள்ளவங்க அவங்க தைரியமாக வந்து ஓட்டுட்டு போகணும். கள்ள ஓட்டு எதுவும் போடாதபடி தேவன் பார்த்து கொள்ளணும். சில பேர் பார்த்திங்கன்னா 2 ஓட்டு போட்டுறதெல்லாம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அந்த மாதிரி யாரும் 2 ஓட்டோ பல ஓட்டுகளோ அந்த மாதிரி யாரும் போட்டுறக்கூடாது என்பதற்காக நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். அது மாத்திரம் இல்லை, ஓட்டு போடுற அந்த நாள் முடிந்த பிறகு பெட்டியெல்லாம் சீல் வச்சு பத்திரமாக பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. சில நாட்கள் பாதுகாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும். அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். 234 தொகுதியிலையும் ஓட்டு போட்ட அந்த பெட்டிகளெல்லாம் பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. தேர்தல் எண்ணுற அன்னைக்கு அதை திறந்து அவங்க எண்ணுறவங்களாக இருப்பாங்க. இதற்காக நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். அந்த பெட்டி பாதுகாப்பாக இருக்கணும். எந்த ஒரு கட்சிக்காரங்களும் பெட்டியை மாற்றிடக்கூடாது, வேறு பெட்டியை கொண்டு வச்சிடக்கூடாது, ஓட்டு போட்ட பெட்டியை மாற்றிடக்கூடாது என்பதற்காக வேறு ஏதாவது ஒரு வகையில் வாகனத்தில் வந்தோ ரிமோட்டு மூலமாகவோ அது பக்கத்தில் எங்கேயாவது நின்று பெட்டியில் போட்டிருக்கிற ஓட்டை யாரும் மாற்றிடக்கூடாது. அந்த மாதிரி தந்திரமான காரியங்களை யாரும் செய்யக்கூடாது என்பதற்காகவும் நம்ம தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம எல்லோரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா கர்த்தாவே இந்த எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, இந்த எலெக்ஷனில் ஆண்டவரே ஓட்டு போட உரிமை உள்ள எல்லாரும் ஆண்டவரே அன்னைக்கு ஆண்டவரே ஓட்டு போட வரணும். ஆண்டவரே அவங்க கடமையை நிறைவேற்றணும். ஆண்டவரே அந்த நாளில் ஏனாதானோ இருந்துடக்கூடாது, ஓட்டு போட்டு என்ன இதுக்கு அப்படின்லாம் அப்படி மனதில் அவங்க கொண்டு வந்துடக்கூடாது, வேறு வேலையை பார்த்து போயிடக்கூடாது. அவங்க கண்டிப்பாக அந்த நாளில் வந்து ஓட்டு போட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இதனுடைய பொறுப்பெல்லாம் உணர்ந்து அவங்க வந்து ஓட்டு போட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அந்த ஓட்டு போடுற நாளில் ஆண்டவரே கள்ள ஓட்டு யாரும் போட்டக்கூடாது, 2 ஓட்டு இல்லாட்டா பல ஓட்டுகள் யாரும் போட்டுறாதபடி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த நாளில் மிஷின்கள் எல்லாம் சரியாக செயல்படணும் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, ஓட்டு போட்ட பிறகு அப்பா இந்த பெட்டிகளை அந்த நாளில் பாதுகாப்பாக கொண்டு வச்சுருப்பாங்க. கர்த்தாவே 234 தொகுதிக்கும் அப்பா எல்லா பெட்டியும் பாதுகாப்பாக இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, யாரும் தில்லு முள்ளு செஞ்சிடக்கூடாது. அப்பா ஜனங்களும் அந்த பெட்டி இருக்கிற இடத்துல கவனமாக இருக்கணும். அப்பா வேட்பாளர்களும் அந்த பெட்டி இருக்கிற இடத்துல ஒரு கவனம் செலுத்துகிறவங்களாக இருக்கணும். வேறு ஏதாவது தந்திரமாக அவங்க ரிமோட் மூலமாக எது மூலமாக மாற்றிடக்கூடாது, பெட்டியை மாற்றிடக்கூடாது. அதனால் தமிழகத்தில் இருக்கிற எல்லாரும் கவனமாக இருக்கணும். ஒரு கண் யாரும் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க. வரப்போகிற தேர்தலில் அப்போ உங்களுடைய கிரியை நடப்பிக்கப்படுவதாக உமக்கு சித்தமானவங்க எம்எல்ஏக்களாக, அமைச்சர்களாக, முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேர்தல் நியாயமாக நடைபெறணும். உமக்கு அப்பா இந்த தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்கிறவங்க, தமிழ்நாட்டு மக்களுடைய கஷ்டத்தை நீக்கக்கூடியவங்க, கர்த்தாவே தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக பிரயாசப்படுறவங்க, அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துறவங்க, அவங்கள சந்தோஷமாக வைக்கக்கூடியவங்க, அப்படிப்பட்டவங்க தேர்ந்தெடுக்கப்பட உதவி செய்யுங்க கர்த்தாவே. அப்பா நீங்கள் பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். தேவன் பெரிய காரியத்தை ஓட்டு போடுற நாளில், ஓட்டுன்ற நாளெல்லாம் செய்ய போகிறதுக்காக தேவனை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கர்த்தாவே உம்மை துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார், சுக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் நல்கிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு.
மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார்.